எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு சோககரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்கள குறித்து அவங்க வீட்டுல வேலை செய்த ஒரு பெண் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஒட்டுமொத்த தமிழகம் இந்தியா முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் வீட்டுல வேலை பண்ண அந்த வேலை பெண் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை சங்கீதா குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த வீட்டுல வேலை செய்த பெண் சங்கீதா குறித்து சொன்ன விஷயம் என்ன, அந்த ஒரு விஷயம் பண்ண சங்கீதாவுடைய செயலை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் மிக பெருமளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் ஆனது மிக பெருமளவுக்கு சோகத்தை இந்தியா முழுக்கவே ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதுவரைக்கும் செலிபிரிட்டிஸ்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டைவர்ஸ் வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயமா போச்சு. ஆனா இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுனது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படியே பேசினா கூட அந்த கொஞ்சம் பேசுறது கூட மிஞ்சி போனா ஒரு வாரம் வரைக்கும் பேசுவாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா டைவர்ஸ் அப்ளை பண்ணி இதுவரைக்கும் 5-6 மாதங்கள் ஆக போகுது. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னமுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா சேர்ந்து இருக்கிற போட்டோஸ்களை அடிக்கடி த்ரிஷா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போடுறது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு அவருடைய பிறந்த நாள் அப்ப, இல்லைன்னா தல அஜித் அவர்களை மீட் பண்றப்ப, இப்படி முக்கியமான டைம்ல எந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களை பரபரப்பா போனாலும் ஒட்டுமொத்த மக்களும் கேட்கிற விஷயம், அவ அங்க வந்திருக்கிறாளா அப்படின்னு த்ரிஷாவை தான் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கிற தாய்மார்களும் பெண்களும் எல்லாருமே த்ரிஷா மீது மிக பெரும் அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி நடுவுல புரிந்து கெடுக்கிறிய இப்படிப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள புகுந்து அவங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சிடறாங்க அப்படின்னு சில பேரும், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய கஷ்டமான காலத்துல கூட இருந்த சங்கீதா அவர்கள் இன்னைக்கு தனியா லண்டன்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா த்ரிஷா முதல்வர் விஜய் அவர்கள் சக்சஸ் ஆன பிறகு அவங்க கூடிய ஒட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நேயர்களே, இந்த கருத்துல 100% உண்மை இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா இருவருமே ஒத்துருக்கிறாங்க. இருவருமே சொன்னது, எங்களுக்கு என்னைக்கு எத்தனை ஜென்மம் பிறவி எடுத்தாலும் எங்களுக்கு சங்கீதா தான் மருமகளா வர வேணும். ஏன்னா என்னுடைய மகன் இந்த சினிமா துறையில ஆரம்ப காலகட்டத்தில் தவறான பாதையில போறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு. எங்களால கூட கேள்வி கேட்க முடியாத விஷயத்தெல்லாம் சங்கீதா அவர்கள் உறுதியா நின்று தடுத்து முதல்வர் விஜய் அவர்களை சரியான பாதையில கொண்டு போனாங்க. இன்னைக்கு என் பையன் சிஎம் ஆயிருக்கானா, அதுக்கு என் மருமக சங்கீதா தான் காரணம். என் மக மீண்டும் என் மகனோட சேருவா அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்தே நம்ம புரிந்துக்கலாம் சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு எவ்வளவு முக்கியமான பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்குது. முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிறப்ப அந்த வீட்டுல ஒரு வீட்டு வேலை பெண் இருந்தாங்களாம். அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சங்கீதா அவர்களை தவறா பேசுறாங்க, சங்கீதா மேடம் தவறா பேசுறாங்க. அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு பக்கத்துல இருக்கும் போது இவ டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் போய் அந்த அம்மா தெய்வத்துக்கு சமம். அந்த அம்மா அவ்வளவு நல்ல அம்மா. எங்க வீட்டுல நாங்க வேலை பண்ற எல்லாத்தையுமே சொந்தக்காரங்க மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளவு அன்பா பேசுவாங்க. நாங்க அந்த வீட்டுல வேலை பண்றவங்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகாது. எங்க வீட்டுல நாங்க போய் உரிமையா வேலை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளியே இருப்பாரு. எப்பயுமே தனியா அவரை பத்தி மட்டுமே எங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த வழியை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாம தான் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்களை பத்தி தவறா பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு ரொம்பவே பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதாவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் அவங்க சேரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம் நினைக்கிறீங்களா? மறக்காம கண்பச தெரிவிங்க. நன்றி.